சிஎஸ்கே. ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இது வரைக்கும் 5 முறை வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2025 ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி சிஎஸ்கே 5 பிளேயர்ஸை வந்து ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. எம்எஸ் தோனி, ருத்ராஜ் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, மதிஷா பத்திரானா அண்ட் சிவம் துபே, இந்த 5 பிளேயர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே சிஎஸ்கேவோட ஐபிஎல் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அவங்களுடைய கோர் டீம் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் நிறைய ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர்ஸை வந்து திரும்பவும் டீமுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த ஸ்குவாட் சைஸான அந்த 25 வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ராகுல் திரிபாதி, டெவான் கான்வே, ஆண்ட்ரே சித்தார்த் அண்ட் ஷேக் ரஷீத் இருக்காங்க. அதுவே ஆல்ரவுண்டர்ஸில் சிவம் டுபே, ரவீந்திர ஜடேஜா, ரச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திரன் அஸ்வின், விஜய் சங்கர், அன்சுல் கம்போஜ், சாம் கரன், தீபக் ஹூடா, ஜாமி ஓவர்டன், ராமகிருஷ்ண கோஷ், கமலேஷ் நாகர்கோட்டி, இப்படி மிகப்பெரிய ஆல்ரவுண்டர்ஸ் பட்டாலுமே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இதில் 7லேருந்து 8 பிளேயர்ஸ் வந்து பிளேயிங் லெவன்லேயே ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே இவங்களுடைய விக்கெட் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ் தோனி அண்ட் வான்ஸ் பேடி 2 பிளேயர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போலவே நல்ல ஒரு டீம் வந்து எடுத்திருக்காங்க. மதிஷா பத்திரானா, கலீல் அகமது, நூர் அகமது, ஸ்ரேயஸ் கோபால், குர்ஜப்னீத் சிங், நேத்தன் இல்லிஸ் அண்ட் முகேஷ் சௌத்ரி, இப்படி பவுலிங் அட்டாக்கும் டீசெண்டாகவே இருக்குது. ஸோ இவங்களுடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே வழக்கம் போல் அவங்களுடைய ஸ்ட்ராங்கான அந்த கோர் குரூப்பை வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ரீட்டைன் பண்ண அந்த 5 பிளேயர்ஸ் கூட சேர்த்து ரவிச்சந்திரன் அஸ்வின், சாம் கரன், டெவான் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா, இந்த ஃபார்மர் 4 சிஎஸ்கே பிளேயர்ஸும் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பிளேயிங் லெவல்லே பார்த்தோம் அப்படின்னா 9 பிளேயர்ஸ் வந்து ஏற்கனவே சிஎஸ்கேக்காக ஆடின பிளேயர்ஸ் அப்படிங்கிறனால கோர் டீம் வந்து ரொம்பவே பலமாக இருக்குது அப்படி சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னாக்க சேப்பா கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி பலமான ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சிஎஸ்கேவோட ஆஸ்தான ஸ்பின் டிவோவான ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு பக்கம் இருக்கும்போது அங்கே 3ஆவதாக ஒருத்தர் இருப்பானே அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ வந்து சேர்ந்திருக்காரு நூர் அகமது. கண்டிப்பாக ஒரு டெரிஃபிக்கான ஸ்பின் பவுலிங் அட்டாக் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மதிஷா பத்திரானா அண்ட் சாம் கரன் 2 பேர் லீட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு பக்கபலமாக முகேஷ் சௌத்ரி, அன்சுல் கம்போஜ் அண்ட் கலீல் அகமது, இந்த 3 யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் பவர் பிளேயில் நல்லா போடக்கூடிய பவுலர்ஸ். அதே மாதிரி பேட்டிங் யூனிட்டாகவும் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் யூனிட்டாக இருக்காங்க. ஸோ ஓப்பனிங் வந்து அசைக்க முடியாத ஒரு கூட்டணி ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் டெவான் கான்வே 2 பேருமே கடந்த காலங்களில் சிஎஸ்கேவோட ஒரு பிளாக் பஸ்டர் ஓப்பனிங் பேராக இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு கூடுதல் பலமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய இந்தியன் யங் டேலண்ட்ஸையும் வந்து சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ இவ்வளோ பலங்கள் இருந்தாலும் சிஎஸ்கேல ஒரு சின்ன ஓட்டை இருக்குன்னு சொல்லலாம். அது என்னன்னா சிஎஸ்கேவுடைய மிடில் ஆர்டர். ஸோ மிடில் ஆர்டரில் நல்ல டீசெண்டான பேட்டர்ஸ் இருந்தாலும் கூட எஸ்ஆர்ஹெச் அண்ட் எம்ஐ மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டர்ஸ் வந்து இங்கே இல்லை அப்படி சொல்லலாம். எக்ஸ்பெக்ட் எம்எஸ் தோனி. ஸோ எம்எஸ் தோனி 43 வயசு ஆகுது. ஸோ அவரால் அதே இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும்னு அவர் நிரூபித்தாலும் கூட அவருக்கு பக்கபலமாக நல்ல ஃபினிஷர்ஸ் வந்து தேவை. ரவீந்திர ஜடேஜா ஓரளவுக்கு பண்ணாலும் கூட இந்தியன் பேட்டர்ஸோ அல்லது ஃபாரின் பேட்டர்ஸோ மிடில் ஆர்டரில் ரொம்பவே அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு சில பேட்ஸ்மேன்ஸ் கிடச்சிருந்தா இந்த டீம் இன்னும் பவர் பேக்கட் டீமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதா நம்மளோட கருத்து.